நாட்டிலே சீர்குலைந்து போயிருக்கிற சில நேரங்களில் இனங்களுக்கு இடையே இருக்கின்ற முரண்பாடுகள் களையப்பட்டு மிக உறுதியான அமைதியான சகல இனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகல இனங்களும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். உண்மையிலேயே சுமூகமான முறையிலே தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அமைதியான முறையிலே மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான முழு பணிப்புரைகளும் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மக்கள் மிக ஆர்வத்தோடு அமைதியான முறையிலே வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த தேர்தலிலே மக்களுடைய பெரு வெற்றியோடு நாளை நாட்டினுடைய மீண்டும் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மக்களால் ஏகோபித்த முறையிலே தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அமைதி நிரந்தரமான அமைதியாக ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் நமது நாடு இந்த பிராந்தியத்திலேயே அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் இன்று அணிதிரண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்று நடைபெறுகின்ற தேர்தலிலே மிக அமோகமான வெற்றியை பெற்று மீண்டும் இந்த நாட்டிலே அமைதி சமாதானத்தை நிலைநாட்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். எனவே மக்கள் மிகவும் அமைதியாக இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனைகளுக்கும் நாங்கள் எதிர்க்கட்சிகளுடைய எந்த பொய் பிரச்சாரங்களுக்கு நாங்கள் நம்பிவிடக்கூடாது. மக்கள் மிகவும் கவனமாக அவதானத்துடன் வாக்களிக்க வேண்டும். இந்த நாட்டிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த ஆட்சி பலமான ஒரு ஆட்சியாக இருந்து எதிர்வரும் காலங்களில் நமது நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களும் சௌஜான்யத்துடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக ஒன்றுபட்டு வாக்களிக்க வேண்டும். நாளை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அந்த பெரு வெற்றியின் பின்னர் மிகவும் அமைதியாக இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எங்களுடைய வெற்றியை கொண்டாட வேண்டும். வேறு யாருக்கும் எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான இடையூறுகளையோ விளைவிக்கக்கூடாது என்று ஜனாதிபதி எங்களுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே எல்லோரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக உங்களுடைய வெற்றியை நீங்கள் கொண்டாட வேண்டுமே தவிர யாருக்கும் எந்த வகையிலும் எந்த இடையூறுகளையும் விளைவிக்கக்கூடாது என்ற சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.